வணக்கம். இது சம்பந்தமான கருத்து நிறைய கேட்டுருப்பீங்க. கொஞ்சம் இதை இங்கே எடுத்து போங்களேன். இந்த சோசியல் மீடியாவில் பயணிக்கிற நம்ம இதில் கேட்குற விஷயங்களை பற்றி ஒரு கருத்து சொல்லலாம் போனால் நல்லா அறியாது. இந்த குறுகிய காலகட்டத்தில் யூடியூபர்ஸ், அதாவது அந்த ஹெல்பிங் வீடியோ பண்ணக்கூடிய யூடியூபர்ஸ் மக்கள் மத்தியில், மக்கள் மனசில் பயங்கர வீழ்ச்சியை சந்திச்சாங்க. இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவங்க இந்த உன்னதமான செயல் ஆரம்பித்த காலகட்டத்தில் இந்த வறுமக்கோட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் இடத்துக்கு நேரடியாக சென்று அவங்கள சந்தித்து அவங்கள தேவைகளை கேட்டறிஞ்சு அவங்கள்ட்ட பண்பாக பாசமாக பழகி மக்களோட மனசில் இடத்தை பிடிச்சி, புலம்பெயர் தேசத்து மக்களோட மனசில் இடத்தை பிடிச்சி மிகவும் சிறப்பான முறையில் இந்த சேவையை செஞ்சு வந்தவங்க ஒரு சில காலங்கள் கழித்த பிற்பாடு இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன? மாற்றம் என்று குறிப்பாக சொல்ல போனால் பேச்சில் மாற்றம், நடத்தையில் மாற்றம், இப்படி சில பல மாற்றங்கள் வந்ததுக்கான காரணம் என்னவா இருக்குமென்று நீங்கள் நம்புகிறீங்க? முக்கிய குறிப்பு, இந்த பதிவு யாரையும் சார்ந்ததும் இல்லை, யார பேர் குறிப்பிடப்படவும் இல்லை. இந்த காலப்பகுதியில் சோசியல் மீடியாவில் பேசுபொருளாக பேசப்படுற ஒரு விடயத்தை பேசுகிறது தான். அதுக்காக சண்டைக்கெல்லாம் வந்துடாதீங்க, அதுக்கு டைமும் இல்லை. மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் மட்டும் ஞாபகப்படுத்தலாம் இருக்கேன். கடவுளோட பார்வை எப்போயாவது உங்களில் படும். அப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருப்பீங்க. அதை சரியான முறையில் பயன்படுத்தி அடுத்தவங்களோட மனம் நோகாமல், மற்றவங்க கஷ்டப்படாமல், நீதியாக நியாயமாக செயல்பட்டால் எப்போவுமே கடவுளோட பார்வை உங்களில் இருக்கும். அதை விட்டு உங்களை ரக்கு மாறி நீங்கள் வேறு திசையை நோக்கி பயணிச்சிங்களா இருந்தால் அதை கொடுத்தவருக்கு தெரியும் அதை எப்படி எடுக்கணுமெண்டு. அதான் அந்த கர்மான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ அதுதான் நடந்துருக்கு. இப்போ இவங்கட அந்த மாற்றத்துக்கான காரணம் என்னன்றதை எல்லாரும் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் காரணம் இவங்கட மாற்றத்துக்குண்டு. அப்போ நான் உத்தரவு வாங்குகிறேன்.